முற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்துவிட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவ மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பான முறையில் நமக்கு துரிய தவத்தினை வழிநடத்திய அன்பு பேராசிரியர் அருள்நிதி பவித்ரா அம்மா அவர்களை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் பவித்ரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருட்பணி மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய அமர்வினை சிறப்பித்து தருவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியே நடத்தி வரும் கூட்டுத்தவத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் உங்கள் மனங்களில் எழும் எந்த ஒரு சந்தேகம்னாலும் தயக்கமின்றி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சந்தேகம் டவுட் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு நிமிடங்கள் நாங்க வெயிட் பண்றோம். வாழ்க வளமுடன். யாருக்கும் எந்த சந்தேகம் இருக்கிறேன் எதுவும் ஐயம் இல்லாத பட்சத்துல நம்ம ஒரு இந்த ஆழ்ந்த தவ உணர்வுல சிறிது நேரம் சிந்தனை செய்வோம். சிந்தனை இன்னைக்கு பொருள் நான் யோசித்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப அமைதி ஏன், எதுக்கு குடும்ப அமைதி வேணும்? அவங்கவுங்க குடும்பம் அப்படின்னாலே பொருள் இன்பம் அப்படின்னு பொருள்கிறாங்க. எல்லாருமே அவரவர்கள் நல்ல புரிதலோட மகிழ்வித்து மகிழ்கிற மாதிரி மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கணும். அதுதான் குடும்பம். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பம் ஒரு பாடசாலைன்னு சொல்லுவாங்க. இந்த குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் குடும்ப அமைதி வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, வேதாத்ரி மகர்ஷி அவர்களோட அவரோட அந்த உயர்ந்த தெய்வீக கண்ணோட்டத்தோடு நம்ம யோசிக்கும் பொழுது, சாமிஜியோட கனவு உலக அமைதி. அந்த உலக அமைதி எங்கேருந்து தோங்கும் அப்படின்னு முதல்ல உலக அமைதி பத்தி தான் அவர் யோசிச்சாராம். அப்ப யோசிச்ச போது நேரா உலக அமைதியை கொண்டு வர முடியாது.
அது ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சது வந்து தனி மனிதன் அமைதி பெறும் பொழுது உலகம் அமைதி பெறும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் இணைந்தது, அந்த கூட்டு சேர்ந்ததுதான் குடும்பம். அப்ப குடும்ப அமைதி வரும். பல குடும்பங்கள் இந்த ஊர்ல இருக்கு, ஊர் அமைதி பெறும். அந்த ஊரு நாட்டுல இருக்கு, நாடு அமைதி பெறும். அப்படியே உலகமும் அமைதி பெறும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அதுல இந்த குடும்ப அமைதி ஏன் அப்படிங்கறதா நம்ம பார்க்க போறோம். குடும்பத்துல சாமிஜி சொல்றாங்க, எந்த ஒரு வேலை செய்தாலும் நம்ம குடும்பத்துல இந்த வாழ்க்கை துணைக்கு அது ஒரு உடன்பாடு இல்லைன்னா அது ஞானமே ஆயினும் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறார் வேற அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்ப அந்த குடும்ப ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. குடும்பம் சாமிஜி நிறைய விஷயங்கள் இந்த குடும்ப அமைதிக்கு வந்து பல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த குடும்ப அமைதி ஏங்கிறதோட நான் நிறைவு பண்ணும்போது நான் நிறைவு பண்றேன். இந்த குடும்ப அமைதி எப்படியெல்லாம் ஏற்படும், எப்படின்னு முதல்ல எப்படியெல்லாம் கெடுறது, என்னென்ன காரணிகள், இந்த குடும்ப அமைதி குலைவதற்கான காரணங்கள் என்னென்ன இருக்கு, இந்த குடும்ப அமைதி எப்படி நம்ம கொண்டு வரலாம், ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் இருப்பது எப்படி, அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இது ஏங்கிறதையும் நம்ம சிந்தனை செய்வோம். இப்ப எப்படி எல்லாம் நமக்கு வந்து குடும்ப அமைதி சீர்குலைக்கும் விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பணம் புகழ் செல்வம் எல்லாமே இருந்தாலும் இல்லைனாலும், அது எல்லாமே இருந்தாலும் கூட அந்த குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னா அவ்வளவு செல்வங்கள் இருந்தும் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியோட இருக்கணும், குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா மகிழ்ச்சியோட இருக்கணும்னு ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அதுக்கான எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த இடைவெளியை, அந்த இணக்கத்தை பாதிக்கிறது, பிணக்கை கொண்டு வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்கும்போது முதல்ல வந்து தேவைக்கு அதிகமாக செலவு செய்வது, இது எல்லா வீட்லயும் இருக்குது. மனைவி செலவு செய்தா கணவனுக்கு உடன்பாடு இருக்காது, கணவன் செலவு செய்வது மனைவிக்கு உடன்பாடு இருக்காது. இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல குழந்தைங்க, அதாவது மகனோ மகளோ வளர்ந்து வரும்போது அவங்களோட ஒரு வாழ்க்கை முறையே வேற மாதிரி இருக்கு. அவங்களோட எதிர்பார்ப்பு, அந்த லாவிஷா ஸ்பெண்ட் பண்றது, அது வேற விதமா இருக்கு. அப்ப அந்த செலவு செய்யறதுக்கு சிந்திக்காமல் செலவு செய்வது, தேவைக்கு அதிகமாக பணத்தை செலவழிக்கிறது, இதெல்லாம் வந்து குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, இந்த குடும்ப சூழ்நிலையும் புரிந்து கொண்டு, நம்ம அது ஒருத்தரோடு ஒருவர் அந்த அந்த நல்ல புரிதலோடு இருக்கும்போது வாழ்வில் நிம்மதி கிடைக்கும். அப்ப இந்த செலவு செய்யறதுக்கு முன்னாடி இது வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கணுங்கிறாங்க. சோ இது மாதிரி நிறைய சிந்தித்து செயல்படும் பொழுது குடும்ப அமைதி நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஒப்பிட்டு பார்ப்பது, கம்பேர் பண்ணுவது. மனைவி கணவன் இருவருக்குள்ளாகட்டும், மகள்களாகட்டும், எல்லாருமே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு பாக்குறாங்க. எப்படின்னா புகழாலோ, பணத்தாலோ, பதவியோ, இல்ல வந்து அவர்களோட முன்னேற்றமோ, அது வந்து என்ன பண்றது, அவர்களை விட உயர்ந்தவர்களோடு சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வந்து மனதுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம், அவங்கள பாராட்டலாம், மனதார பாராட்டலாம், கொஞ்சம் கொஞ்சமா தட்டி கொடுத்து கொண்டு வரலாம். இந்த ஒப்பிட்டு பார்க்கிறதுன்றது அடுத்ததா வந்து மன அமைதியும் குடும்ப அமைதியும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு அந்த வருத்தம் இருக்கும். அது வருத்தம் வந்து ரொம்ப அமைதியை கெடுக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சோம்பேறித்தனம் அப்படிங்கிறாங்க. சோம்பல் இருக்கும் பொழுது அந்த சோம்பேறித்தனம் தான் வந்து எந்த ஒரு வெற்றிக்குமே முட்டுக்கட்டையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோம்பேறித்தனம் உள்ளவர்கள், அதாவது எந்த வேலையும் நேரத்திற்கு செய்யாமல் நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்தி வைப்பாங்களாம். இதனால என்ன பண்றாங்க, வாழ்க்கையில் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை கூட இழந்துடுவாங்களாம். காலையில் நேரத்தோட எழுந்துக்கிறது, இரவு நேரத்தில் படுப்பது, அந்தந்த அந்த நேரத்தோடு காலத்தோடு ஒத்து, அதாவது செய்ய வேண்டிய நேரத்துல செய்து வரும்பொழுது அந்த சோம்பேறித்தனம் இல்லாம இருக்குமா. இது வந்து மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோம்பேறித்தனங்கிறது ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த வேலையே செய்யாம இருக்கிறது, அது கூட குடும்பத்தில் பிணக்கு வர காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிம்மதி கெடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பலவீனம். என்ன பலவீனம் பார்க்கும்போது,
பதட்டத்துல இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள், குழந்தைகளோட அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அத வந்து அவர்கள் நண்பர்களிடம் பகிர்ந்துப்பாங்க, தன்னுடைய பலவீனத்தை பகிர்ந்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய அதாவது ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க. குடும்ப தர்மம், இல்லற தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இல்லற தர்மம்னா அந்த குடும்பத்துக்குள் நடக்கும் விஷயங்களை ரகசியமாக காப்பது அப்படின்னு அர்த்தம். அது வந்து அந்த கணவன் மனைவியாகட்டும் அந்த இருவரை தாண்டி அடுத்தது மூணாவதுக்கு போகும்போது அங்க பிரச்சனை வந்துடுது. அதை தாண்டி இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது மாதிரிலாம் ஷேர் பண்ணும்போது அந்த இடத்துல இவங்களை வந்து தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தாழ்ந்து போனதா சொல்றாங்க. தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாங்க. அதுவே அவர்களுக்கு பலவீனமாகவும் ஆகுது. இது வந்து தெரிய வரும்போது அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்குள்ள வருத்தத்தை ஏற்படுத்தி அந்த குடும்ப அமைதி கெடுறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பேராசை. நமக்கு வந்து ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ புத்தர் பெருமாள் சொல்லியிருக்காரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னாரு. ஆனா அவர் சொன்ன விஷயம் வந்து எல்லாருமே என்ன புரிஞ்சுட்டாங்க, ஆசைப்பட்டாலே தப்புன்னு நினைக்கிறாங்க. மகான் அப்படி யோசிக்காம சொல்லவே மாட்டாங்க. அவர் வந்து குறிப்பிட்டது ஆசையே துன்பத்திற்கு காரணம்னா அது பேராசையை தான் குறிப்பிட்டிருக்காங்க. தேவையோடு ஒட்டி எழும் ஆசைகள் வந்து நமக்கு அது வந்து பேராசை கிடையாது. அது தேவையோடு ஒட்டி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா தேவை மீறி நமக்கு எழும் ஆசை பேராசையாக மாற்றம் பெறும்பொழுது அங்க நமக்கு பிரச்சனை ஏற்படுறது அப்படிங்கிறார். அந்த பேராசைங்கிற குணம் வந்துட்டாலே நம்மளால நிம்மதியா வாழ்க்கையை மகிழ்ச்சியோட கழிக்க முடியாது. ஆசைப்படலாம், ஆனா ஆசைக்கு பேராசைக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப பேராசை இருந்ததுன்னா மனதில் நிறைவே வராது. மன நிறைவு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அந்த எதிர்பார்ப்பு, நமக்கு இது நடக்கலையே, ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு மாடல் மொபைல் வாங்கணும்னா திருப்பி அடுத்த மாடல் வாங்கிருக்கலாம். ஒருத்தர் வேற இன்னும் டிஃப்ரெண்ட் மாடல் அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. அது வாங்கிருக்கலாமே, எப்படியான அதை வாங்கிடணும்னு தோணும். இது மாதிரி ஆசைகள் வந்து குட்டி போட்டுட்டே இருக்கும். அடுத்தது சின்ன சின்ன ஆசைகளும் சேர்ந்து 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 என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? நமக்கு பணமும் ஒரு பக்கம் செலவு, மன அமைதியும் கெடும், குடும்ப அமைதியும் கெடும். அந்த பேராசை பெரு நஷ்டம் கூட சொல்லுவாங்க இல்லையா? அதான் அதனால அது வந்து இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தீய பழக்கங்கள், உடலையும் மனதையும் கெடுக்கும் தேவையில்லாத பழக்கங்கள், மது அருந்துறது, புகையிலை போடுறது, புகை பிடிப்பது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கெடுக்கல, குடும்ப அமைதியும் சேர்த்துதான் அது கெடுக்கல. ஏன்னா நம்ம நிறைய பாக்குறோம், இந்த மது அருந்துற பழக்கம் இருக்கிறவங்க சீட்டு ஆடுறது, இது மாதிரி தேவையில்லாத பழக்கம் இருக்கிறதுனால குடும்பத்துல எத்தனை பிரச்சனை வருது. குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு போனா தெரியும். அங்க இருக்கிற கேஸ் நம்ம பார்க்கும் அவ்வளவு பிரச்சனையுடைய தினம் இன்ஸ்டாகிராம்ல நம்ம பார்க்கும்போது அவ்வளவு டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவங்ககிட்ட பேசினா விஷயமே ஒண்ணுமே இருக்காது. உட்கார்ந்து பேசினாலே சரியாயிடும். அங்க என்ன மிஸ்ஸிங்கா இருக்கு? விட்டு கொடுக்கறது இல்ல, புரிதல் இல்ல. அதனால வந்து தேவையில்லாத அது வந்து அது ஒரு குழந்தைகளையும் குடும்பத்தையும் பாதிக்கிறது. இந்த தேவையில்லாத பழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள் அது வந்து குடும்ப அமைதி பெறுறதுங்கிறாங்க. அடுத்தது வந்து ரொம்ப இது நான் பாயிண்ட் பார்க்கும்போது எனக்கு இது கொடுத்துருக்காங்களேன்னு நினைச்சேன். ஆனா அதோட பின்னணி விளக்கம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, உணவு கட்டுப்பாடு இன்மை அப்படிங்கிறாங்க. என்னன்னா துரித உணவு, நம்ம ஃபாஸ்ட் ஃபுட், பொரித்த உணவு மற்றும் தந்தூரி உணவுகள் எல்லாம் சொல்றாங்க நிறைய. அதெல்லாம் வந்து எது வந்து இந்த உணவுகள்லாம் மக்கள் வந்து ஆஹ் அதிக உடல் உழைப்பின்றி இந்த பொரித்த உணவையும் ஃபாஸ்ட் ஃபுட்டையும் சாப்பிடுறதுனால உடலின் ஆரோக்கியம் கெடுகிறது. உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவு கூடுவது மட்டும் இல்லாம நிம்மதியும் கெடுதுங்கிறாங்க. இப்ப அதனால உணவு கட்டுப்பாடு, அந்த உணவு எடுத்துக்கிறதுல விழிப்புணர்வு வேணும். இதெல்லாம் வந்து குடும்ப அமைதி, இதனாலே குடும்ப அமைதி கெடும். ஏன்னா அந்த ஒருத்தருக்கு உடம்பு முடியலனாலே அந்த குடும்பமே வருத்தத்துல இருக்கும் இல்லையா? அது இது நமக்கு வந்து எப்போதுமே நம்மளை தாண்டின விஷயங்கள் நம்ம பொறுப்பாக முடியாது. இயற்கையோட நம்ம இது பண்ண முடியாது. ஆனா நம்ம இயற்கையோட ஒத்து வாழ முயற்சி செய்யும் போது அது கண்டிப்பாக நமது உடல் நலமும் மனநலமும் காக்கப்படும். அந்த புரிதலோட இருக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பா வந்து குடும்ப அமைதி வந்து இதெல்லாம் கெடுக்கும் காரணிகள்
இதை புரிஞ்சு நம்ம மாத்திக்கும் போது குடும்ப அமைதி இருக்கும். சரி, குடும்ப அமைதி பெறுவதற்கு என்னெல்லாம் குணநலங்கள் நான் என்ன வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல வந்து ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். ஏன்னா அமைதியே சொல்றாங்க, கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு தெய்வீக உறவு அப்படிங்கிறாங்க. மனதுல வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. சோ அப்ப ஒளிவு மறைவு இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி சுவாமிஜி சொன்ன பாயிண்ட் எல்லாம் பாக்குறப்போ, குடும்ப நிர்வாகம் செய்வது உங்கள் அறிவாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிறாங்க. இப்ப வந்து குடும்பத்தில் பிணக்கு வந்தா யார் விட்டு கொடுக்கணும்னு கேட்கும்போது சுவாமிஜி சொல்றாங்க இல்லையா, உங்களில் யார் அறிவாளியோ அவங்களே விட்டு கொடுங்கிறாங்க. அப்ப குடும்ப நிர்வாகம் செய்யறது எதுவா இருக்கணும்? அறிவாகத்தான் இருக்கணும். அப்ப ஏன் அப்படி சொன்னாங்க? அப்பதான் நம்ம குடும்ப அமைதி கெடாத இருக்கும், குடும்ப அமைதி நீடித்து நிற்கும். என்னன்னா ஒரு பிரச்சனையே பேசாம அந்த பிரச்சனைக்கு மூல காரணத்தை யோசிச்சு ஒரு ஒரு அந்த எமோஷன் அதுல இருந்து வெளியில வந்து மனது நிதானத்துல இருக்கும்போது உட்கார்ந்து பேசும்போது அந்த வந்து அறிவு சொல்றதை கேட்க ஆரம்பிப்போம். அப்ப மன அடிச்சொல் குறைஞ்சிருக்கும், மனம் அமைதி நிலையில இருக்கும். அப்ப வந்து உட்கார்ந்து பேசும்போது நம்ம சொல்ற விஷயங்களையும் ஏத்துப்பாங்க. அது அது நம்ம சொல்ற விஷயங்கள் தவறான பார்வையா இருந்தா கூட அவங்க அதை பொறுமையா எடுத்து சொல்லுவாங்க. சோ இங்கேயும் அந்த புரிதல் இருக்கும், இந்த ரெசிப்டிவிட்டி ரெண்டு பக்கமும் இருக்கும். சோ அப்ப வந்து அந்த குடும்பம் அமைதி பெறுவதற்கு, அமைதி நீடித்து நிலைப்பதற்கு நம்ம அறிவு வழி நடத்துறது நமக்கு எடுத்து சொல்லும் பாருங்க, உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கும் பாருங்க, இதை செய் இது செய்யாது, நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு. அதை வந்து நம்ம சிந்தித்து அதோட நன்மை தீமைகளை ஆராய்ந்து நம்ம அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சுவாமிஜி சொல்ற விஷயம், கணவன் மனைவி உறவுக்கு இணையாக உலகில் எந்த உறவுமே சொல்ல முடியாதுங்கிறாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா உங்க கணவர் வந்து ஒரு கொண்டலன்ஸ் போயிட்டு வந்தாங்க. அவங்க என்னன்னு பார்த்தோன்னா அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அவங்க சர்வீஸ் இருக்காங்க, மனைவி இறந்துட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், எங்க வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன், ஒரு கணவனுக்கு இதை விட ஒரு தண்டனை கொடுக்கவே முடியாது. ஏன்னா மனைவி இறந்து அவர் தனியாக இருந்து நீ எஞ்சுள்ள நாட்கள் எப்படி அவர் கொண்டு போறாரு தெரியல. அது ரொம்ப அப்ப என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கணவனுக்கு மட்டும் இல்ல ரெண்டு பக்கமும் தான். கணவன் இருந்து மனைவி இருந்தாலும், மனைவி இருந்து கணவர் இருந்தாலும் ரெண்டு பக்கம். ஏன்னா அந்த அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அத்தனை வருடங்கள் வந்து ஒருவருக்காக ஒருவர் அந்த அன்பு செலுத்தி இந்த இன்னும் அந்த உள்ளன்போட குடும்பத்தை நிர்வகித்து குழந்தைகள் சந்ததி உருவாகி அந்த குடும்பத்தை நன்முறையில் நடத்தி இணைந்து பயணிச்சிருக்காங்க. சோ அந்த அந்த அது மாதிரி ஒரு தெய்வீகமான உறவு, ஒரு நட்புக்கு வந்து கணவன் மனைவி உறவு தான் சொல்றாங்க. இது வந்து அவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அது என்னன்னா அந்த கணவன் மனைவி உறவு வந்து ஒரு பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்கணும். சொன்ன மாதிரி ஒளிவு மறைவு இல்லாத இருக்கணும். ஒருவர் மீது ஒருவர் வந்து நல்ல அதீத நம்பிக்கையோட இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மரியாதை செலுத்திக்கணும். ஒரு தோழமையோட இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது இது அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களுக்குமே மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அந்த கணவன் மனைவி உறவுல ரொம்ப முக்கியமானது இது. அது நம்ம பண்ணும்போது மகிழ்ச்சியோட இருக்கும் பொழுது அந்த குடும்ப அமைதி நீடித்து நிலைத்து இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்ப நிர்வாகம் செய்வது உங்கள் அறிவாக இருக்குன்னு சொல்லி அது நம்ம பார்த்துட்டோம். சோ வரவுக்குள் செலவு இப்ப கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பொருளாதார இது குடும்ப, அதுதான் அது நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணல. ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் பொருளீட்டும் திறன் பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா இப்ப நீங்க எப்ப சாமிஜி கொடுத்திருக்காங்க பாருங்களேன், அப்பவே கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து எக்கானமி அவ்வளோ, மார்க்கெட் வந்து அப்படி இருக்கு. ஒரு இவ்வளவு பிரச்சனை, என்னோட சிஸ்டர் ஒர்க் பண்றா, அவ்வளவு ப்ரெஷர், ஆனா வேலையை விட மாட்டான். ஏன்னா திருப்பி இன்னொரு வேலை கிடைக்கிறது கஷ்டம். அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு ஒர்க்ல. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஒருத்தர் டவுன் ஆகும்போது அடுத்தவங்க உடனே அந்த பினான்சியலி சப்போர்ட்டுக்கு ரெடியா இருப்பாங்க. சோ ஒரு குடும்பத்துல எல்லாருமே பொருளுக்கு திறன் பெற்றுக்கணும். என்ன பண்ணணும்? கல்வி தகுதியை பெருக்கிக்கணும். நம்ம அத எல்லாருமே வந்து சிலர் அதிகமா சம்பாதிக்கலாம், சிலர் குறைவா சம்பாதிக்கலாம். எப்படி இருந்தாலும் பகிர்ந்து செலவிட்டு ஒருவரை ஒருவர் அந்த மரியாதை, பரஸ்பரம் மரியாதை கொடுத்து நான் கம்மியா சம்பாதிக்கிறேன், ஒருத்தங்க கம்மியா சம்பாதிக்கிறாங்க, அதனால அவங்கள வந்து தாழ்வாகவும் நினைக்காம அதை சமமாக நம்ம பேசி அதை சமமாக செலவுகளை ஏற்று பங்கிட்டு செய்யும் பொழுது, பகிர்ந்து செய்யும் பொழுது குடும்ப அமைதி காக்கப்படும். அது மாதிரி
கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ, மனைவிக்கு தெரியாமல் கணவனோ சம்பாதிக்கிறதோ, செலவு செய்வதோ, சேமிப்பதோ சரியாக இருக்காது அப்படிங்கிறாங்க. அது பிரச்சனைக்கு தான் இடம் தரும். இப்ப மனதுல ஒளிவு மறைவு வைத்துக் கொண்டிருந்தால் அது தெய்வீக உறவு கிடையாது அப்படிங்கிறார். தெய்வீக உறவாக இருக்காதுன்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக நம்மளுடைய குருமகன் சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் அந்த இடத்துல அறிவுதான் ஆட்சி பண்ணணும். அந்த கணவன் மனைவி இருவருமே இப்ப பொருள் ஈட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அது மாதிரி இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் ஒளிவு மறைவு இல்லாத இணைந்து அந்த நிர்வாகம் செய்யறது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் முக்கியமானது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், குடும்பத்தில் அமைதி நிலவுனா சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் அப்படிங்கிற இந்த பண்புகளை கட்டாயம் நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா அது அது இல்லாம ஏடிஎஸ் சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். இது கண்டிப்பா வேணும். இது இருக்கும்போது குடும்ப அமைதிக்கு கண்டிப்பா குடும்பம் அமைதியா இருக்கும். பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமலும் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிவகுக்கிறார். தவறு செய்துட்டாங்க, அதை பொறுமையா ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது எடுத்து சொல்லலாம். இல்லைன்னா அதை திரும்பி திரும்பி அந்த சொல்லி காட்டக்கூடாது அப்படிங்க. அது ஒண்ணு, அது அவங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி அது ஒரு தவறு நடந்தாச்சு, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அதை மறந்துடணும். திரும்ப பின்னாடி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அதை நம்ம எண்ணத்துல கூட நம்ம கொண்டு வரக்கூடாது. அந்த அளவுக்கு இது தனி மனித அமைதி மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு தனி மனித அமைதி மட்டும் இல்லாம குடும்ப அமைதிக்கும் ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி என்ன சொல்றாங்க அமைச்சு சொல்ல முக்கியமானது, தனக்கு கிடைத்த வாழ்க்கை துணையை பற்றி யாரும் குறை கொள்ள தேவையில்லை. எனக்கு இப்படி வாச்சிருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா அதை தேர்ந்தெடுத்ததே நமது கருமையம் தான். அவரவர் பதிவுகளுக்கு ஏற்ற துணையை அந்த இயற்கை கொண்டு சேர்த்துடுமா. அந்த அவரவர் அடிமனம் தான் இதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் அப்படிங்கிறாங்க. அதனால நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை துணைதான் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம பதிவுகள் பகிர்ந்து கொள்வதற்கு பகுதிகளை வாங்கிக்கிறது அப்படிதான் நமக்கு வாழ்க்கை துணை இயற்கை கொண்டு சேர்த்திருக்கு. அதனால இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அக்செப்டன்ஸ் எடுத்துக்கணும். நம்ம ஏத்துண்டு விட்டு கொடுத்து தியாகம் மறக்காம நம்ம அதை மூவ் ஆன் பண்ணி போகும்போது ரொம்ப லைஃப் ஃபேமிலி லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல குடும்பத்தில் நன்மக்கள் தழைப்பார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு குடும்ப அமைதி அவசியம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி குறைஞ்சதுன்னா அது வாழ்க்கை துணைக்கு மட்டுமில்ல, அந்த பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நான் இப்ப அந்த டிவோர்ஸ் பேசி ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது கண்ணுல பட்டா எனக்கு முதல்ல அதுதான் யோசனை வரும். அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைங்க அம்மா கிட்ட இருக்கணும்னு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. 18 இயர்ஸ் வரைக்கும் அம்மா கிட்டதான் வளரணும் அப்படின்னு தீர்ப்பு வந்ததுன்னா அந்த குழந்தை அப்பாங்கிற அந்த உறவை இழந்துருது இல்லையா? அந்த அன்பும் பாசமும் அந்த வளர்ப்பும் அந்த கைடன்ஸும் வழிகாட்டுதலும் எல்லாத்தையுமே அந்த அந்த நாட்கள் அதை மிஸ் பண்ணிடும். வாரம் ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் மீட் பண்ணலாம், இது போட்டு இதெல்லாம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல நடந்ததுனால சொல்றேன். சோ இது மாதிரி வருது. இது இது கான்வர்சேஷன் பண்ணவே முடியாது. சோ அப்ப அங்க என்ன மிஸ் ஆச்சு? இந்த கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்தல் இல்ல, புரிதல் இல்ல, ஈகோ, தன்முனைப்பு தான் அது ஆதிக்கம் செலுத்துறதுனால அவர்கள் வாழ்க்கையில அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் தீர்மானிக்கணும்னு பிரிஞ்சதுனால அந்த பாதிக்கப்பட்டது குழந்தைகள் தான். அதனால இப்ப நான் நல்ல புரிதலோட அமைதியோட இருக்கிற குடும்ப வாழ்க்கையில அந்த குடும்பத்துல அந்த குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலை உருவாக்கும் போது அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஏன்னா அப்பா அம்மாவை தான் குழந்தைகள் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. அது நம்ம அதாவது பேரண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அதை பார்த்துதான் அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வாழ்க்கை பிறந்ததே நமது பதிவுகளை போக்கி நம்ம மனம் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் பூரணத்துவம் பெறணுங்கிறதுதான். அதுக்கு இந்த குடும்ப அமைதிங்கிறது அவ்வளவு முக்கியம், இன்றியமையாதது அப்படிங்கிறாங்க. ஏன் குடும்ப அமைதி, இது எதனால கெடுறது, இப்படி எல்லாம் நம்ம குடும்ப அமைதி வச்சுக்கலாம்ன்றது பார்த்தோம். நம்ம ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு நம்ம நிறைவு பண்ணிடலாம். என்னன்னு பார்க்கும்போது குடும்பத்துல சாமி சொல்றாங்க இல்லையா, நம்ம ஞானமே ஆயினும் அதனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லையா.
தவம் பண்றது நம்ம உட்கார்ந்துக்கிறோம், வீட்டுல பிரச்சனை நடக்கிறது. வீட்டுல பிரச்சனையோட இருக்கும் பொழுது என்ன சண்டை நடக்கட்டும்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு நான் தவம் பண்றேன், இல்ல என்னுடைய வேலைகளை நான் பார்க்கும் போது, அப்ப அந்த சம்பந்தப்பட்ட அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய வருத்த அலை வந்து நமக்கு மோதிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியே விட்டுடுங்க, எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே ஆஹ் எதுவோ வேலை இருக்கு. இப்ப கூட உதாரணத்துக்கு சொல்றாங்க இல்லையா, சின்னம் ஒரு சங்கிலிங் போது நம்ம நிறைய உதாரணம் பாக்குறோம். வீட்டுல வந்து பிரச்சனையோட கிளம்பும்போது அவங்க ஆபீஸ்ல போய் நிம்மதியா அதே அதே மோட்ல அந்த இமோஷனோட அவங்க போகும்போது அவங்களோட வேலை, அவங்க அங்க இருக்கிற சபார்டினேட்ஸ்ட அந்த சின்னத்தை காட்டுறாங்க. அங்க வந்து அந்த சூழ்நிலையும் மாறிடுறது. அங்க வந்து அவர்களுடைய வேலையில பிரச்சனை வருது, அதாவது அந்த முழுமையாக செய்ய முடியறது கிடையாது, இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கிறது இல்ல, அந்த வேலையில குவாலிட்டி குறைஞ்சிடுறது, தரம் குறைஞ்சிடுறது. சோ இது மாதிரிலாம் ஒரு சங்கிலி மாதிரி, அது மாதிரி எந்த செயல் செய்தாலுமே வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து சிக்கலை வந்து தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து சிக்கல்லே நின்றுடுறோம், தீர்வை நோக்கி நகரத்துக்கு முயற்சி பண்ணணும். இப்ப தீர்வை நோக்கி நகரும் போது அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன, அதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, சோ அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு சுமூகமான முறையில் எப்படி வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்படிங்கறத ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். எதுவுமே நான் எனக்கு வந்து இது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்குன்னு பலர் வந்து பேசுறாங்க, போன் என்கிட்ட நிறைய பேர் பேசுறாங்க. சோ அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம மன வளர்ப்புல யோகிகளாக நாம் என்ன பண்ணலாம், வாழ்த்தலாம். கண்டிப்பா நிறைய அனுபவம், நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். நிறைய பேராசிரியர் பெருமக்கள் நம்ம கூட இந்த இணைய வழியில இருக்காங்க, அவங்களாமும் எடுத்துப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா குத்துப்பாங்க அவங்க. என்னன்னா வாழ்த்து, பிளெஸிங்ஸ் வில் டூ வண்டர்ஸ். கண்டிப்பா அந்த பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சாமிஜி கொடுத்த ஒரு விஷயங்கள இந்த பிளெஸிங்ஸ், வாழ்த்து சொல்றது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம். நல்ல ஆழ்ந்து துரிய தவமோ துரியாதிரிதமோ நம்ம தவம் செய்துட்டு ஒரு நிமிஷம் சம்பந்தப்பட்ட நபர்களை நினைத்து அவர்களை மனதார அந்த வாழ்த்தும் பொழுது அவர்களுக்குள்ள நம்ம கிட்ட இருந்து எழுந்து போற அந்த நல்ல அலை அவங்கள்ட்ட மோதி பிரதிபலித்து ஊடுருவி ஊடாடி அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நாளடைவுல அந்த இடைவெளியே குறைஞ்சிடும். அப்போ நமக்கு ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு போறதுனாலும் சரி, நம்மளோட தொழில்ல, குடும்பத்துல, கல்வியில எதுவா இருந்தாலுமே பிணக்கின்றி இருக்கும் பொழுது, யாரையும் வருத்தப்படுத்தாமல் நம்ம வாழும் பொழுது, ஏன்னா எது செய்தாலுமே அவர்களுடைய அந்த எண்ண அலைகள் நமக்கு வந்து ஒரு தடையை கொடுத்துட்டே இருக்கும். நினைவுகள் வரும், ஏதோ ஒரு விதத்துல அந்த நெகட்டிவிட்டி வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். முடிஞ்ச வரையும் முடியும், கண்டிப்பா முடியும். தொடர்ந்து அவங்கள வாழ்த்த அந்த அந்த வாழ்த்து வந்து அந்த இடைவெளியை குறைத்து அந்த இரு உறவுகளுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி குடும்பத்துக்குள் ஒரு மகிழ்ச்சியையும் அந்த அமைதியையும் பெற்றுத்தரும். அதனால வந்து அந்த குடும்ப அமைதி ஏன் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது மன அமைதி, உடல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகத்துல ஆன்மீக தேடலில் முன்னேற்றம், நம்மளுடைய பதிவுகள், நம்மளுடைய பிள்ளைகளின் எதிர்காலம், சிறப்பான வளமான எதிர்காலம் குடும்பத்துல இதெல்லாம் வந்து குடும்ப அமைதி இருக்கும் போதுதான் இதெல்லாம் கிடைக்கும். குடும்ப அமைதிக்கு தனி மனிதன் அமைதி காணணும். தனி மனிதன் அமைதியோட இருக்கும்போது அமைதி எப்படி, மன அலைச்சல் குறைந்து மனம் எப்போது நிதானத்தோட அயராத விழிப்பு நிலையோட இருக்கும் பொழுது சிந்திக்கும் ஆற்றல், சிந்திக்கும் திறன் வந்து ஓங்கி இருக்கும். இப்ப எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் நிதானிச்சு பேசுவோம். நிதானிச்சு அந்த பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசுவோம். அதுக்கு எப்படி நம்ம பிரசன்ட் பண்ணணுமோ கொடுக்கும்போது அது எந்த உறவுகளுக்குள்ளயுமே வந்து நட்புணர்வு ரொம்ப ஓங்கிருக்கு. எல்லா உறவுகளுக்கும் இடையேயும் அந்த விதத்துல குடும்ப அமைதி நமக்கு ரொம்ப முக்கியம். குடும்ப அமைதி காக்கப்பட வேண்டும். சாமிஜி குடும்ப அமைதிக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை காப்பது ஒவ்வொரு தனி மனிதனின் ஒரு கடமை என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. சந்தேகம் ஏதாவது இருந்தா கேளுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் அருமையான சிந்தனை அம்மா. குடும்ப அமைதி அனைவருக்கும், நாம் அனைவரும் உடற்பயிற்சி, எல்லா பயிற்சிகளும் தினந்தோறும் செய்வோம். நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க வளமுடன். பேராசிரியர்
பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5:30 தவம், தொடர்ந்து 6 மணி வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணி மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணி சிந்தனை, மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கல்லகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.